ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குமே 2 விதமான ஸ்நாக் பார்ப்போம். செட்டிநாடு ஸ்பெஷல் பால் பணியாரமும் மசால் சீயும் தான் சூப்பராக அட்டகாசமான ஒரு டிஷ்ஷு தான். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ். வாங்க எப்படி செய்யுது. செட்டிநாடு ஸ்பெஷல் மசால் சீயம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். வாங்க. இதுக்கு வந்து மாவு பச்சரிசி 1 கப்பும் அதே 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து சமத்துக்கு சமமாக போட்டு 2 தடவை நல்லா அலசி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊறணும். இதை நல்லா கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதி அரைஞ்ச உடனேமா பார்த்தீங்கன்னா கல்லுப்பு போட்டு நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு வானல் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதோ 1 ஸ்பூன் கடுகு உடஞ்சதோ கொஞ்சமாக உளுந்துக்கு லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆகி வந்தோன்னா நம்ம கலக்கி வச்சுருக்க மாவில் அது வந்து எப்படி இருக்கணும்னா தோசை பதத்துக்கும் இல்லாமல் இட்லி பதத்துக்கும் வடை போடுவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்கணும். ஸோ இப்போ வந்து நல்லா ஒரு சட்டியில் எண்ணெய் வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக போட்டாலே அது நல்லா எலும்பு பெருசாக வரும். நான் சோடாப்பு எப்போவுமே சோடாப்பு கலக்க மாட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டில் வயிற்றில் ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் எலும்பி வரும். நல்லா ஒரு 2 நிமிஷம் பொறுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு சாஸ் வச்சு கூட கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கார சட்னி வதக்கி அரைச்சி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது பால் பணியாரம் தான். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே மாவு அரைச்சி 2 டிஷ்ஷு. 1 கப்பு வெள்ளை பணியார அரிசியும் 1 கப்பு அதுக்கு சமமான உளுந்தும் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு கிரைண்டரில் ஆட்டிக்கிட்டே இருக்கும்போது பாதி நேரம் ஆட்டும் போது கல்லுப்பு போட்டு இந்த பதத்துக்கு ஆட்டி வச்சுட்டு ஒரு வானல் எண்ணெய் ஊற்றி குட்டி குட்டியாக நம்மளுக்கு வந்து இந்த கொட்டாங்கச்சி இருந்துச்சுன்னா கூட அந்த நடு ஹோல்ஸ் இருக்குது இல்லையா, சுத்தமாக க்ளியர் பண்ணி இந்த ஹோல்ஸில் கூட மாவு போட்டு கையை வச்சு அழுத்திங்கன்னா விழுந்துடும். நான் கையிலேயே போடுறேன். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம், ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வரணுன்ற அவசியம்லாம் இல்லை. சும்மா இந்த மாதிரி திருப்பி போட்டிங்கனாலே இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இப்போ இந்த கலர் வரும் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா உடனே எடுத்து ஒரு வடிதட்டி மாதிரி இருந்துச்சுன்னா மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் ஜீனி போட்டிருக்கேன், சக்கரை உங்களுக்கு தேவையான நாட்டு சக்கரை கூட போடலாம், வெல்லம் போட்டு அதை நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பணியாரத்தை போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் அப்படி வச்சா கரைஞ்சி போயிடும், அந்த அளவுக்கு இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.